கருத்துடைய பரிசுமையுடைய அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த நாளை தேவசம் திருச்ச தாசுல பிள்ளைகளா தேவன் தொழுதுகுள்ள தேவன் இறக்கம் பாராட்டினா அவர் நாமத்துமை கொண்டதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சுச்சே ஜீவ வழி. சொல்லப்படுகிற சாலமோன் ஒரு பெரிய ஒரு ஞானவான் சொல்லுகிறார், கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சுச்சே ஜீவ வழி. ஒரு 3 நிலைகளை நாம் நடைமுறைப்படுத்துகிறார். அவர் முதலாவது சொல்லுகிற பார்த்திங்கன்னா வேதம். வேதத்துக்கு எதை ஒப்பிடுறாங்கன்னா ஒரு வெளிச்சத்துக்கு ஒப்பிடுகிறார். கட்டளையை பார்த்திங்கன்னா ஒரு விளக்குக்கு ஒப்பிடுகிறார். போதக சுச்சியை ஒரு ஜீவ வழி. இந்த 3 சம்பவத்தை நடைமுறைப்படுத்தி பொதுவாக நீங்கள் பார்த்தா வேதத்தை எதற்கு காண்பிக்கப்படனா ஒரு பெரிய சுடர், ஒரு வெளிச்சம் என்று சொல்கிறார். சூரியனை போல ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை எப்படியாக ஒப்பிடுகிறார். ஆனால் எல்லாரும் சூரியனாக மாற முடியாது, முழு வேதமாக காணப்பட முடியாது என்பதனால அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்ன, நாம் ஏதோ தேவன் நாட்களை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அதை பகுதியாக பிரிக்கிறார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் கட்டளை கற்பனை நியாயப்பிரமாணம்லாம் நிறைய சொல்லுகிறார். ஆனால் நமக்கு தேவை என்ன, ஒரு மனித குலத்தை ஏன்னா தேசத்துக்கு ஒப்பிடுகிறார், ஒரு குடிமகனுக்கு ஒப்பிடுகிறார், குடும்பத்துக்கு ஒப்பிடுகிறார், நிறைய ஒப்பிடுகிறார். ஆனால் ஒரு தனி மனிதனாக காணப்படுகிற நம்ம எப்படி காணப்பட வேண்டும் என்று அங்கே ஒப்பிடுகிறார். ஒரு தனி மனிதனாக காணப்படுகிற ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளையை கை கொண்டால் அது அவனுக்கு விளக்கு. விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்காலம். ராக்காலத்தில் நாம் வாழ்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வெளிச்சம். ராக்காலம் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஒப்பிடுகலாம். அது அந்துகுரு சாட்சி காலத்தை ஒப்பிடலாம், பாடுகள், நிந்தைகள், பிரச்சனைகள், போராட்டம், இப்படிப்பட்ட காலத்தை வேதம் பார்த்தீங்கன்னா நமக்கு ராக்காலம் ஒப்பிடுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கான பிரச்சனைக்குரிய காலத்தை அதை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கட்டளையை கை கொள்ளப்பட வேண்டும். அதாவது வாழ்க்கைக்கான நமக்கு உண்டாகிற எந்த ஒரு பிரச்சனையும் ஜெயித்து காணப்பட வேண்டும் சொன்னால் அவர் கட்டளை கை கொள்ளப்பட வேண்டும். 2வது பார்த்தீங்கன்னா போதக சிச்சை. ஒரு மனிதனை வழிநடத்தும். நாம் எவ்வளோதான் வேதத்தை படித்தாலும் ஆராய்ந்தாலும் அன்பு கூர்ந்தாலும் போதனை இல்லாமல் வாழ முடியாது. ஏன்னா இறைமார்க்கம் என்பது ஆபிரகாம் காலத்திலிருந்து ஒவ்வொரு காலத்துக்குள்ளாக தான் தீர்க்கதரிசி மூலியமாக வேதத்தை வெளிப்படுத்துகிறார். வேதம் என்பது தேவனுடைய இருதயத்துடைய நிலைகள், அவருடைய இருதயத்தின் வார்த்தை தான். அந்த வார்த்தையை பூமிக்குள்ளாக ஒரு மனிதனுக்குள்ளாக கொண்டு வருகிறார். ஒரு மனிதனை வைத்து போதிக்க வைக்கிறார். அவனை செவ்விப்படுத்தக்கூடியதான் போதகம். போதிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் எப்படியா செவ்விப்படுத்தி அவனை சீர்படுத்தி தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் போதக வழி. அதில் என்ன உண்டாகும்னா அவனுக்கு ஜீவன் உண்டாகுது என்று சொல்கிறான். மனிதன் தடுமாறப்படும் போது, வழி தெரியாமல் காணப்படும் போது தேவனோட வார்த்தை நம்ம போதித்து ஒரு நல்ல பாதையில் நடத்துகிறது. ஆனால் அந்த கடைசி காலத்தில் காணப்படுகிற தெய்வ சந்ததி வேதமாக வெளிச்சம் அதை நாம் கடந்து போகப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. அதில் எதெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். கட்டளையை நாம் பின்பற்றப்பட வேண்டும், போதக சுச்சி நாம் கை கொள்ளப்பட வேண்டும். இது 2ம் கை கொண்டாவே ஒரு மனிதன் தெய்வ திட்டத்தை தெய்வ செயலாக மாற முடியும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நாம் தொடர்ந்து ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் இறை சமூகத்தில் கடந்து சொல்லுவோம். முதலாவது சொல்லப்படுகிற கட்டளை. கட்டளை என்பது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆர்டர், தெய்வ சன்னிதானத்துக்கு கடந்து வருகிற ஒரு ஆர்டர். இந்த கட்டளைக்குள்ள நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கூட்டவோ குறைக்கக்கூடாது. ஏன்னா கட்டளை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம், 6 நாட்கள் வேலை செய்யுங்க, ஒரு நாள் தேவனை தொழுது கொள்ளணும்.
அதில் போய் கூட்டி குறைச்சலாம் பார்க்கக்கூடாது. அது கண்டிப்பாக கை கொள்ளப்படும். அது கட்டளை. நியாயப்பிரமாணம் நம்ம நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒரு காணிக்கை செலுத்துகிறோம், ஒரு வேதம் வாசிக்கிறோம், ஒரு ஜெபம் பண்ணுகிறோம். அது ஒவ்வொரு மணி தகுதியாக இப்போ ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒருத்தவங்க 2 ரூபா போடுவாங்க, ஒருத்தர் 5 ரூபா போடுவாங்க, 10 ரூபா 100 ரூபா போடுவாங்க. அது நியாயமாக அவர் தகுதிக்கு தகுந்தவளை செய்யக்கூடியது. போய் 2 ரூபா தகுதி உள்ள போய் 100 ரூபா போனால் போட முடியாது. அதான் நியாயமான காரியம். கற்பனை என்பது தேவனுடைய சமூகத்திலிருந்து திடீரென்று புறப்படும். அது கற்பனை என்று சொல்கிறது. அது அப்பப்போ நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். ஆனால் கட்டளை என்பது ஆர்டர். ஆண்டி முதற்கொண்டு அரசன் முதற்கொண்டு தேவனை போய் என்ன பண்ணிடணும், 7ஆம் நாள் தொழுது ஆக வேண்டும் என்று பழைய ஏற்பாடுகள் ஒப்புவிக்கிறார். புதிய ஏற்பாடு நம்ம ஒரு மனமூழ்ச்சியாக வாரத்தின் முதல் நாளில் தேவனை போய் தொழுது கொண்டே ஆகப்பட வேண்டும். நான் ராஜாவாக இருக்கிறேன், எனக்கு வேலை இருக்குன்னு நம்மளோட சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட கட்டளையை ஒரு கை கொள்ளப்படும் போது அது அவனுக்கு என்ன காணப்படும், ஒரு விளக்காக இருக்கும். அவன் நடந்து போகிற அவன் வாழ்க்கையை முன் செல்வதற்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 105வது வசனத்தை வாசிப்போம். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாகவும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. தேவனுடைய வசனத்து குறித்து சொல்லும் போது அது என் கால்களுக்கும் தீபமாக இருக்கிறது. கால் என்பது அவன் நடைமுறை வாழ்க்கை. அவன் நடந்து போகிறது ஒரு வெளிச்சமாக போகிறது. என் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. நான் என்ன செய்யப்பட வேண்டும், என்ன நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு அது ஒரு வெளிச்சமாக எனக்கு முன்பு செல்லுகிறது என்று சொல்கிறார். அதனால் தேவனுடைய வசனங்களை கை கொள்ளப்படும் போது அது ஒரு மனிதனுக்கு இப்படியாக அவன் கால்களுக்கும் அவன் பாதங்களுக்கு இப்படியாக வெளிச்சமாக இருக்கு என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இங்க பேதுரு சொல்லுகிற பிரகாரம் வசனத்தை ஒப்பிடுகிறார். அதாவது தேவ சமூகத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இங்கே அவர் நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் நம் கடைசி காலத்தில் காணப்படுகிற பிரகாரம் இறைமாருக்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பலமாக அவர் நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா வேத வசனம் என்பது அதெல்லாம் உயிர் உள்ளது. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிவெளியாக உங்கள் இருதயங்களில் உதிக்குமளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்க போன்ற அவ்வசனத்தை கவனிப்பது நலமாயிருக்கும். ஒரு ஆக்காலம் கடந்து போன பிறகு ஒரு விடியற் காலத்தை நாம் எதிர்பார்ப்பது போல தேவனுடைய வசனத்தை எப்படியாக நாம் கவனிக்கப்பட வேண்டும். அப்படி கவனிக்கப்படும் போது அது அதிகமான உறுதியான வசனம் என்று சொல்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நிலைகளை பார்த்து சில வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் செய்யும் போது அதுங்க மெய்யாகவே என்று சொல்லுவார். ஒரு உறுதிப்படுத்துகிறார். சாதாரண சொல்வதை விட மெய்யாக என்று சொல்லுவார். ஆனால் தேவ சமூகத்தில் நிறைய வசனம் நீங்கள் பார்க்கப்படும் போது தேவன் தன் மேலேயே ஆணையிட்டு சொல்லுவார். அதெல்லாம் ஒரு பலமுள்ள உறுதியான வசனம். யதார்த்தமாக சொல்வதை விட தேவன் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாமத்தில் ஆணையிடுவார். இப்படிப்பட்ட நான் சொல்லுகிற வார்த்தை என்பது அவ்வளவு பலமுள்ளது, அது மாறாதது, அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பது அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் வேத வசனங்கள் ஆயிரக்கணக்கான வசனம் இருந்தாலும் சில வசனம் பார்த்தீங்கன்னா பலமாக உறுதி விடுவார்கள்.
அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வாசிப்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். இங்க அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை குறித்து சொல்லுகிறார். நாம் எப்படி காணப்பட வேண்டும், நம் நிலைகள் எப்படி இருக்கப்பட வேண்டும் என்று அவர் உறுதிப்படுத்துவதாக நான் பார்க்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழு இருளாக இருக்கும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய பார்வை என்பது அது எவ்வளோ நேர்த்தியாக காணப்படுகிறதோ அதே போல் அவன் வாழ்க்கை அமையும் என்று சொல்லுகிறான். அவன் பார்வை தாறுமாறாக காணப்பட்டால் அவன் வாழ்க்கை தாறுமாறாக கடந்து போக என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஏன்னா நிறைய மனிதனுடைய பார்வை நம்ம நிறைய பார்க்குறோம். சிலவங்க பார்க்கும்போதே கோபமாக பார்ப்பாங்க, சில பார்வையே எரிச்சலாக இருக்கும் பார்க்கும்போதே. இப்படி ஒவ்வொரு நிலைகளுக்குள்ளாக இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கண்ணானது இந்த சரீரத்தை முழுவதும் காண்பிக்கிறது என்று சொல்லுகிறது. அகத்தின் அழகே முகத்தில் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஒரு உள்ளத்தில் மறைந்திருக்கிற ஒரு சம்பவத்தை ஒரு மனிதனுடைய முகத்தில் பார்க்க முடியும். அவன் என்ன குணாதிசயோடு இருக்கிறான். காவல்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பார்த்தா சொல்லிடுவான். நம்ம நிறைய தப்பாலாம் கேஸ் கொடுப்போம். அவனை அடிச்சுட்டான், வெட்டிட்டான், திருட்டான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச பார்த்தா சொல்லிடுவான், திருடுவான் திருட மாட்டான்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட நிலைப்பாடுக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய செயல்பாட்டு அப்படியாக நம்மை முகம் பிரதிபலிக்கிறது. நான் உள்ளத்தின் ஆழத்தை பார்த்தோன்னா நம்மளோட வார்த்தை பிரதிபலிக்கிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் தோற்றத்தை அப்படியாக அவன் பார்வை பிரதிபலிக்க என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற குணாதிசயங்களை நம்முடைய முகம், நம்முடைய பார்வை, நம்முடைய வார்த்தை வெளிப்படுத்தும். அதேபோல் இறைமார்க்கு நாம் சொல்லப்படுகிற ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவ்வளவு கனத்துக்குரியது. அது அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14, 15 வாசிப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்து மரக்காலம் மூடி வைக்காமல் விளக்கத்தின் மேல் வைப்பார்கள். அப்போ அது வீட்டில் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதில் இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு தேவ பிள்ளைகள் இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாக நாம் மற்ற ஜனங்களுக்கு அப்படியாக குடும்பமாக இருக்கலாம், அந்நியனாக இருக்கலாம், ஒரு தெருவா பட்டணங்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்பது நீங்கள் வெளிச்சமாக இருக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு மனிதன் வெளிச்சமாக இருக்கப்பட வேண்டாம், தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கை கொண்டாதான் அவன் வெளிச்சமாக மாற முடியும். மற்றொரு பார்த்து அநேகருக்கு நாம் புரோஜனமாக அநேக முன்மாதிரியாக காண முடியும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் இந்த கடைசி காலத்தில் காணப்படுற தேவ சந்ததி இறைமார்க்கம் எதிர்பார்க்க நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ பிறந்த நாளுக்கு நிறைய விஷயம் மெழுகுபத்தி கொளுத்து வைப்போம். அது நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் மாத்திரமல்ல, அந்த மெழுகுபத்தி பார்த்தீங்கன்னா அது எரியும் போது தன்னை அழித்து என்ன பண்ணுது, ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதுக்கு உதாரணமாக தான் வைப்பாங்க. இப்போ விளக்கில் எண்ணெய் ஊற்றி எரி வைப்பது, இப்படி நிறையா பண்ணுறோம். அதில் ஏன் மெழுகுபத்தி விசேஷமாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விளக்கு என்பது அது எண்ணெய் இருக்கிற வரை எரிஞ்சிட்டு அமைஞ்சிரும். ஆனால் மெழுகுபத்தி என்பது பார்த்தீங்கன்னா அது வெளிச்சம் எப்படி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா தண்ணியை அழித்து அது வெளிச்சம் கொடுக்கிறது. அதுக்கு அடிப்படையாக தான் வாழ்க்கை என்பது நாம் எப்படி வாழ வேண்டும்னு பார்த்தீங்கன்னா
ஒரு சில இடங்களில் தன்னை அழித்து தான் என்ன பண்ண முடியும், மற்றவர்களை வாழ வைக்க முடியும். அந்த உதாரணத்துக்காக தான் இப்பெல்லாம் நடைமுறைப்படுத்துவார்கள். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை காண்பிக்கப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா வேத வசனத்தை கை கொண்டாதான் நம்ம பிரதிபலிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண நம்ம பிரதிபலிக்க முடியாது. ஆனால் உலகத்துக்கு வெளிச்சம் என்பது உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கப்பட வேண்டும், புரோஜனமாக இருக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ள தான் ஒரு மனிதன் விளக்காக காணப்பட வேண்டும். தனக்கும் தன்னை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் அவன் ஒளி தர வேண்டும். பார்த்தீங்கன்னா கட்டளையை நடைமுறைப்படுத்த வேண்டும். நீ கட்டளை நடைமுறைப்படுத்தப்படவிட்டால் தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டார், வெளிச்சமாக மாற்ற மாட்டார். அல்ல கட்டளையில் கை கொள்ளப்படாமல் தான் நமக்கும் மற்றவருக்கும் அந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா புரோஜனமாக மாற்றப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அடுத்தபடியாக வேதமே வெளிச்சம் என்று சொல்கிறார். நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 27-28 வாசிப்போம். நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 27-28. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுவதாக. இந்த சாலமோன் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ள எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயனால் தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். ஆனால் இறைமார்க்கு நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் தேவன் கொடுக்கப்பட்ட ஆவி அது நம் தீபமாக இருக்கிறது. பொதுவாக நாம் 2 நிலைகளை பார்க்கிறோம். ஒன்று, ஒரு மனிதன் உருவாக்கப்படுவதற்கு முன்பே அவன் உருவாக்கப்படுகிற காலத்தில் தேவ தன் ஆவியை ஊதினார் என்று சொல்லுகிறது ஆதியாமத்தில். ரெண்டாவதாக அது வளர்ந்து வரும்போது அதுக்குள்ளாக ஒரு வளர்ச்சி அடைந்து ஆத்மா பிறப்பிக்கப்படுகிறது. இந்த சரீரத்தை ஆளுகை செய்வதற்கு ஆவி ஆத்மாவும் இணைந்து காணப்படுகிறது. இப்போ நார்மலாக செத்து போயிட்டான் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா அவங்கள ஆவி மூக்கு தட்டு பார்ப்பாங்க, இல்லை கையை நாடியை பார்ப்பாங்க. ஆவி போயிடுச்சுனா செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. இந்த சரீரம் எப்படியாக அதன் பிறகு அழுகி போயிடும். அந்த ஆவி இருக்கிற வரைக்கும் தான் அந்த சரீரம் என்ன பண்ணோம், சாகாமல் இருக்கும். இப்போ ஒரு மனிதன் இப்படியாக உயிருள்ளவனாக அவன் பூமிக்குள்ளாக வாழப்பட வேண்டும்னா கர்த்தருடைய ஆவி இருக்கப்பட வேண்டும். இப்போ புதிய ஏற்பாடு காலத்தில் கடைசி காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிறது. அருமறைச்சார் இயேசுக்கு சொல்கிறார், நான் கடந்து போவதற்கு நலமாக இருக்கும், நான் கடந்து போனவரை என்ன பண்ணுவேன், தேவனுடைய ஆவியான தேற்றளவான வந்து உங்களை நடைமுறைப்படுத்துவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாத தேற்றவள் உங்களுக்கு வரார். நான் போவேனாகில் அவர் உங்களுக்கு அனுப்புவார். அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இது 2வதாக சொல்லப்படுகிற ஒரு ஆவிக்கிற தத்துவம். பரிசுத்தாவினால் பெற்றுக்கொள்ளப்படும் போது இந்த வாழ்க்கையை செவைப்படுத்த முடியும். இந்த 2 ஆவிக்கு புரிஞ்சு கொள்ளணும். முதலாவது கொடுக்கப்படுற ஆவி இந்த சரீரம் வாழ்வதற்காக, 2வது கொடுக்கப்படுகிற ஆவி நாம் வாழ்க்கையை சீர்படுத்தி நிலைப்படுத்தியபடியாக நம்மை நடத்துவதற்காக என்று சொல்கிறது. ஏன்னா ஆவியார் குறித்து நிறைய ஒரு வசனம் வாசிப்போம். அப்போஸ் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்தாவினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்த எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரிலும் பூமி கடைசி பெறுந்தபடியாக
எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ரெண்டாவதாக தேவனம் கையளிக்கப்படுகிற ஆவியானவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை செவைப்படுத்துகிறார். முதலாவது கொடுக்கப்படுகிற ஆவி என்பது சரீரத்தை காத்துக்கொள்கிறது. ரெண்டாவது தேவனை கையளிக்கிற ஆவியானவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை பராமரித்து கொள்கிறார். ஆனால் தேவன் கொடுக்கப்பட்ட ஆவி நமக்கு தீபமாக இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அதனால் நம்ம வாழ்க்கையை அறிந்து ஆராய்ந்து நடத்துவதற்காக ரெண்டாவதாக ஒரு ஆவிக்குரிய தத்துவத்தை கொடுக்கிறார். நீங்கள் வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றாவி ரெண்டாவில் நினைக்கக்கூடாது. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1-2 அருமை இரட்சகர இயேசு கிறிஸ்து ஒரு 6 விதமான ஆவிக்குரிய தன்மை பெற்றுக்கொண்டார். வேணால் வாசிப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2. அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயத்திற்காகவும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்ய. ஈசாயன் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருள் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருள் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்பட பயத்து அருள் ஆவியும் ஆகிய கர்த்தரோட ஆவியான அவர் மேல் இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயத்திற்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்தும் யதார்த்தத்தின்படி பூமி உள்ள சிறுமையானவர்களுக்கும் தீர்ப்பு செய்வார். ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து வரும்போது தன்னுடைய விருப்பமெல்லாம் செய்ய முடியாது. புரிந்து கொள்ளணும். ஆவியானவர் நமக்குள்ளே வாழுகை செய்து கடந்து போகும்போது நம்ம நினைக்கிறவெல்லாம் இருக்க முடியாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் வாழ முடியும். ஆனால் இறைமார்க்கை பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம இந்த இது நிறைய ஒரு பெரிய டைட்டில். ஆவியானவர் ஒருவர் தானே, அது என்ன அறிவுக்குரிய ஒரு ஆவி, பயப்படுறது ஒரு ஆவிலாம் ஒவ்வொரு ஆவியானவர் ஒரு வேலையை வைத்திருப்பாங்க. அவங்கவுங்க தான் அந்தந்த வேலையை செய்யணும். ஒரு நிர்வாகத்துறை எடுத்துக்கொண்டிங்கன்னா ஒரு ஹெட்மாஸ்டர் இருப்பார், அவர் வேலை தான் அவர் செய்யணும். ஒரு பியூன் இருப்பான், அவர் வேலை தான் அவர் செய்யணும். மாறிலாம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக ஆவிக்கிற தன்மை, ஆவிக்கிற நிலைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருப்பார். நீங்கள் வெளிப்படுத்தி விஷயம் போது நிறைய தெரியும் அந்த விஷயங்களாம். ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுத்து ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பாங்க. அவங்க வேலையை மாத்திரம் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் இறைமா இருக்கிற நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய ஆவி இப்படியாக நாம் இருதயத்தில் தீபமாக இருக்கிறது. அது எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்தபடியாக நம்மை நடைமுறைப்படுத்துவதாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். தேவனுடைய நாமத்தை மகிமையுள்ளதாக இங்கே அருமரச்சகர இயேசு சொல்லுகிறார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றின இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அணிந்திருப்பான் என்றார். அதனால் தேவனுடைய வேதத்தும் அது ஒரு பெரிய வெளிச்சம் என்று சொல்லுகிறது. தேவனுடைய வேதங்களை நாம் கை கொள்ளப்படும் போது பூமிக்குள்ளாக அப்படியாக ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அதான் ஒவ்வொரு நிலையை பார்க்கிறோம். சூரியனுக்கு ஒரு தன்மை உண்டு, சந்திரனுக்கு ஒரு தன்மை உண்டு, நட்சத்திரங்களுக்கு ஒரு தன்மை உண்டு. ஆனால் இறைமார்க்க நாம் வானத்தில் காணப்படுகிற சூரியன் சந்திரன் என்ற பல நிலைகள் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கு ஒரு தன்மைகள் இருக்குது எனவே நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல்
வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? பின் அவர் நோக்கி, விளக்குத்தண்டை வைத்திருப்பதற்கு மரக்கால் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைப்பதற்கும் கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருள் இல்லை என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஒரு விளக்கை கொளுத்தி அது என்ன செய்யணும், ஒரு விளக்கு தண்டின் மேலே தான் வைப்பாங்க. அது அநேகருக்கு வெளிச்சம் தரும் என்று சொல்லி அது ஒரு கட்டிலுக்கு போய் மரக்கால் போய் என்ன பண்ண மாட்டாங்க, மூடி வைக்க மாட்டார்கள். ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்கள் பூமியில் எப்படியாக விளக்காக மாற வேண்டும். உங்களுடைய விளக்கு வெளிச்சம் அநேகருக்கு புரோஜனமாக இருக்கப்பட வேண்டும். அதை மறைத்து வைக்க நாம் அடைந்திருக்க ரட்சிப்பாக இருக்கலாம், நாம் அடைந்திருக்க நன்மைகளாக இருக்கலாம், அநேகருக்கு அதை நாம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. ரெண்டாவதுபடியாக அநேகர் வாழ்க்கையில் காணப்பட இருளை நீக்கி நம்முடைய வெளிச்சத்தை நடக்க வைக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளை நீங்களை பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் நார்மலாக இறைமார்க்கு நாம் வாழ்க்கையில் பார்க்குற பிரகாரம் நீங்கள் வெளிச்சமாக இருந்தால் ஆட்டோமே என்ன பண்ணுவாங்க, உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விளக்கு எரியப்படும் போது அங்கே இருக்கிற என்ன பண்ணுவோம், வண்டு கொசு எல்லாம் வரும் அந்த வெளிச்சத்துக்காக. அதை நீங்கள் இறைமார்க்கம் எதிர்பார்க்கணுமாக நீங்கள் வெளிச்சமாக மாறிட்டாவே போதும். நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, உங்களை தேடி வருவார்கள், உங்கள் வெளிச்சத்தில் அவர்கள் காணப்படுவார்கள். அதனால் இறைமார்க்கம் நீங்களும் வெளிச்சங்களாக மற்றவர்களுக்கு பிரகாசிக்கப்பட வேண்டும். உங்கள் வெளிச்சத்தை போது அநேகர் கடந்து வருவார் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். மீண்டும் லூக்காவில் சொல்லுகிற பிரகாரம் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக விளக்கை கொளுத்து அதை ஒரு பாத்திரத்தினால மூட மாட்டான், கட்டிலுக்கு வைக்க மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிற அதன் வெளிச்சத்தை காணும்படியாக அது விளக்கு தண்டமில் வைப்பார்கள். இங்கே சில பொருளை ஒப்பிடுறாரு பாருங்க. மரக்கா, கட்டில், இதெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கிறது. இப்போ அது உள்ளே போக முடியாது. ஆனால் இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக மரக்கால் என்பது ஒரு அளவுகோல். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுறபடியாக அநேகருக்கு என்ன பண்ணோம், அளந்து கொடுக்கணும். கட்டில் என்பது பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு பயன்படுத்துகிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை என்ன பண்ணக்கூடாது, பெற்று அதை வீணாக்கிடக்கூடாது. அதை கட்டிலுக்கு ஒப்பிடுகிறான். வாழ்க்கை தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய நிலையை நாம் தூங்கி வீணாக்கி அதை இழந்து போகாமல் அதை நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அதே போல் மரக்காலபடியாக மரக்கால் மேல் வைத்தால் அநேகர் புரோஜனம் உண்டாகும். மரக்காக்குள்ளே வைத்தீங்கன்னா யாருக்கும் புரோஜனம் அல்லது அமைஞ்சு போயிடும். இப்படி போல நாம் இறைசனத்தில் அடைந்து கொண்ட ரட்சிப்பை மீட்பை இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற அநேகருக்கு வெளிச்சமாக மாற வேண்டும். அப்படி வெளிச்சமாக மாறப்படும் போதுதான் அநேகர் பயனுள்ளதாக காணப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற வேதம் என்கிற வெளிச்சம் ஒரு சூரியனை போன்றது என்று சொல்லுவோம். ஏன்னா வேதம் என்பது ஒரு பெரிய வெளிச்சம். அதை நாம் இறை சமூகத்துக்கு நாம் அடைந்து அநேகருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் முழு வேதத்துடைய மகத்துவங்களை, ஏன்னா வேதத்துடைய பிரதான தத்துவம் நாம் அறிந்து கொள்ளப்போ ரெண்டு விஷயத்தை தான் மையப்படுத்துகிறார். ஒன்று உண்மை, இன்னொன்று கீழ்ப்படிதல். இந்த ரெண்டு வார்த்தைகள் நிறைவேற்றப்படுப்பதை அந்த 66 புத்தகங்களை எழுதி கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னா இறை சமூகத்தை எதிர்பார்க்க பிரகாரம் நாம் இழந்து போனதை பார்த்தீங்கன்னா உண்மை இல்லாத போகிறார்கள், கீழ்ப்படியாமல் போகிறார். ஏதன் தேவன் எந்த ஒரு கனி புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்திருந்தாரோ அதை மீறி புசித்தார்கள். வேதாந்தர் பல இடங்களை ஒப்பிடுகிறார். மத்திய 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம்
முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், உங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் மத்திய 5:33 வாசிப்போம். அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையால் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 37ஆம் வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தருக்கு முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டு அறிந்திருக்கிறீர்களே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சின தீமையினால் உண்டாயிருக்கும். ஆனால் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற வேதம் எதிர்பார்த்த பிரதான விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, உள்ளது உள்ளதென்றும் அதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை உண்டாகிறது. வேதாந்த அநேகர் பொய்களை சொல்லி மரணம் அடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். அநேகர் கீழ்ப்படியாமல் தேவ திட்டத்தை எழுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்க நாம் நடைமுறை இந்த ஒட்டுமொத்த வேதத்துடைய பிரதான விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக உண்மையுள்ளவர்களாக கீழ்ப்படிய வேண்டும். இது 2 நிலைகளை தான் வேதம் நமக்கு எழுதி கொடுத்து நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் தான் கடைசி காலத்தை காண வர தெய்வ சந்ததி இறைமார்க்கத்தின் மகத்துவங்கள் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக போதக சிச்சை என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். வேதத்தை நாம் வாசிக்கிறோம், எல்லாத்தையும் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வேதத்தின் மகத்துவங்களாம் ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக தாம் ஒரு மனிதர்களை எடுத்து பயன்படுத்தி கொள்கிறார். ஏன்னா இந்த காலத்தை நீங்கள் அறிஞ்சினப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று கற்றுக்கொள்ளப்பட வேண்டாம், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்க போதிப்பார்னு சொல்லுவாங்க அந்த வசனத்தை. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஆவியானதாக இருக்க நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஒரு குரூப்பு இறைமார்க்கத்தை பார்த்தா ஞானசானம் எடுக்கணும்னு சொல்லும், ஒரு குரூப்பு தேவையில்லைன்னு சொல்லும். எல்லாம் இயேசுக்கு கல்வாரிசல் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. இப்போ எல்லாருக்குள்ள ஆவியானா எப்படி தப்பு தப்பாக போகும். ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஆவியானவர் இருக்கு நம்ம சொல்கிறார்கள். ஆவியானவர் என்பது ஒவ்வொரு மட்டும் ஒவ்வொரு கருத்தை சொல்ல மாட்டார். நம்மகிட்ட என்ன சொல்கிறாரோ அதை இன்னொருத்தர் சொல்லுவார், இன்னொருத்தர் என்னது அதை இன்னொருத்தர் சொல்லுவார். இதுதான் நியமனம். ஆனால் அப்படி அல்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யோகோவா தேவன் என்று ஒரு குரூப் ஓடிட்டுருக்குறாங்க, இயேசு தேவன் என்று ஒரு குரூப் ஓடிட்டுருக்குறாங்க, பிதாகுமார பரிசுத்த ஆவியான ஒரு தேவன் ஒரு குரூப் ஓடிட்டுருக்காங்க. இப்போ எல்லாருக்குள்ளும் ஒரே ஆவியான் இருந்தால் இப்படியே பிரிவினை நடைமுறைப்படுத்தப்படும். அதனால் நம்ம அறிந்து கொள்ளப்படும் இன்னார் இடத்தில் என்ன ஆவி இருக்குது என்று சொல்லி தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஆவிக்குள்ளாக ஒரு மனிதன் நடத்தினால் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலை தான் இருக்கும். என்னிட்ட ஒரு கருத்து இன்னொரு கருத்து சொல்ல வாய்ப்பே கிடையாது. அதில் இப்படிப்பட்ட எல்லாரும் என்ன எடுத்துக்கொள்ளணும், எல்லார்ட்டும் ஆவியான இருக்கிற பேசுகிறாரு. ஆனால் நீ பேசுகிறாரு என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக வாழ்க்கை நடைமுறையில் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை அவனை புரிந்து கொள்ளப்படணும். ஆவியானவர் எப்படி நடைமுறை, அதுக்கு தான் போதக சிச்சை என்று சொல்கிறது. இறைமார்க்க நான் ஒரே வசனத்தை வாசி, வெளிப்படை 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோட வாசி. வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவரும் இதில் எழுதியிருக்கிற கை கொள்வரும் பாக்கியவான, காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த வெளிப்படுத்திய விசேஷம் குறித்து மையப்படுத்துகிறார். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன். இப்போ வாசித்து எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும்னா யார்ட்டுமே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் வேதத்தை ஒருவன் வாசிப்பதனால எல்லாம் அறிந்து கொள்ளலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஒரு சில நிகழ்வுகளை அறிந்து கொள்ளலாம். போதக சிச்சை என்று சொல்லுகிற போதிக்கிறது மூலமாக சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். 3ஆவதாக அதை கை கொண்டாதான் ஒரு பூர்ணத்தை அடைய முடியும். ஆனால் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏன் போதக சிச்சை
அவனுக்கு ஜீவ வழி என்று சொல்கிறார். ஜீவனா உயிர் உள்ள ஒரு வாழ்க்கை. மனிதன் போதனைகளை கேட்கப்படவிட்டால் அவன் உயிரோடு வாழ முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்த ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு சுடர் மனிதர்கள் மத்தியில் ஒரு சுடராக காணப்படலாம். ஆனால் போதக சிச்சை மாத்திரம்தான் அவனை உயிர் உள்ளவனாக நிறுத்த முடியும் என்று சொல்கிறது. ஏன்னா வழிகளை எல்லாம் தேவன் தன்னை எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையை வைத்து போதகர் மூலியாக போதித்து ஒரு உயிர் உள்ள வாழ்க்கையை உருவாக்க முடியும். கட்டளை கை கொள்வதனால நீங்கள் வெளிச்சமாக இருக்கலாம். வேதத்தை கை கொள்வதனாலே ஒரு பெரிய சுடராக இருக்கலாம். ஆனால் போதக சிச்சை தான் ஒரு மனிதனை உயிர் உள்ளதாக வாழ வைக்க முடியும். ஏன்னா வேதத்தை வாசிப்பதனால கை கொள்வதனால் ஒரு சில தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் போதித்தல் என்பதை மனிதனபடியாக ஒரு உயிர் உள்ள மனிதனை நிறுத்த முடியும் என்று சொல்கிறது. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். நீதிமொழிகள் சொல்லுகிற பிரகாரம் எந்த ஒரு மனிதன் புத்திமதிகளை மதிக்கிறானோ அவன் உயிர் உள்ளவனாக காணப்பட முடியும். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தேவனை ஏற்று நாம் நடைமுறைப்படுத்தி ஓடினாலும் எல்லாத்தையும் நாம் அடைந்தோம் என்று சொல்வதற்கு வாய்ப்பல்ல. புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். கட்டளையை வெறுக்கிறவனும் மோசம் போகிறான். தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படும் போது அதை எந்த ஒரு மனிதனை காத்து கொள்கிறானோ அவன் உயிர் உள்ளவனாக இருக்கிறான். தேவனுடைய போதிப்பை வழிநடத்த எந்த ஒரு மனிதன் அலட்சியப்படுத்துகிறானோ அவன் மோசம் போகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏன்னா வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பூர்வ காலங்களிலே பங்கு பங்கா வகை வகை தீர்க்கதரிசி மூலம் பிதாங்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாள் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றுகிறார். வேதம் என்பது நீ எல்லாம் தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் எழுது, அப்பெல்லாம் கிடையாது. ஒரு காலகட்டத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக தீர்க்கதரிசி மூலம் திருவுளம் பற்றினார். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு தான் குமாரன் மூலம் திருவுளம் பற்றுகிறார். அவர் போன பிறகு அப்போஸ்தலர்களாக திருவுளம் பற்றுகிறார். கடைசியாக தான் சரீரமாக மனவாட்டிலிருந்து என்ன பண்ணார், அவர் திருவுளம் பற்றி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். கரைத்திரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமே பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு நெறித்து கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ள வந்த நோக்கம் அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தை நிலைத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஒன்று ஒரு சபையாக இணைக்கப்படுகிறார். அவர் இணைக்கப்படுவதற்காக தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். ஏன்னா சபை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு களத்து மேடு. சபை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண், அதான் சபை என்று சொல்லுகிறது. ஒரு மண்ணை எடுத்து பண்படுத்தியபடியாக அந்த அவன் வணையுகிறான். அவன் சரியாக வணையப்படவிட்டால் அது ஒரு பாத்திரமாக வர முடியாது. ஒருவனுபடியாக தன் நெல்லை அரித்து அது கழுத்து மேட்டில் கொண்டு போய் வைத்து அதை பிரித்து தூத்தி பார்த்து சுத்தமான நெல்மணியை மாற்றணும். அதே ஒரு சபை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை இப்படியே போதித்து நடித்தபடியாக அவனுக்கு ஜீவ வழியை கொடுக்கிறது. அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம்
இந்த வேதமாகி ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அந்த வெளிச்சத்தை எப்படி அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வெளிச்சத்தில் வாழ்கிற வாழ்க்கை இருந்தாலும் அந்த வாழ்க்கை உயிர் உள்ளவதாக ஒரு நீண்ட காலமாக வாழப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா போதக சுற்றியபடியாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதை கை கொண்டு நடக்கும் போதுதான் ஒரு ஜீவ வழி உண்டாகுது என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். நீதிமொழி 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவன் விவேகி. அதனால் தேவனுடைய வார்த்தை யார் எடுத்துனாலும் வரலாம், ஆசார் எடுத்துருந்து வரலாம், பிள்ளை எடுத்துருந்து வரலாம், யார் எடுத்துருந்து வரலாம். தேவனுடைய வார்த்தை வரும்போது நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது அலட்சியப்படுத்தும் போது, மீறப்படும் போது நாம் தேவ திட்டத்தை இழக்கிறோம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிப்போம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே போட்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் கட்டளையிலே காக்க கடவது. அவன் உனக்கு நீடித்த நாளுக்கு தீர்க்காயுசு சமாதானத்தை பெருக பண்ணும். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. நீ அவனை உன் கழுத்திலே பூண்டு அவன் இருதயத்தில் பல எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவு நற்புத்தியும் பெறுவாய். தேவனுடைய வார்த்தைகள் அப்படியாக அவருடைய போதகத்தை நாம் கட்டளைகளை இருதயத்தில் எழுதி கொள்ளப்பட வேண்டும். அவர் என்ன சொல்கிறார் நான் நடைமுறைப்படுத்தும் போது மனிதர்கள் மத்தியிலும் தேவனுடைய மத்தியில் அப்படியாக தயவு பெறுவோம் என்று சொல்லுகிறது. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவத்தை தேவன் நமக்கு எந்த நிலைகளிலிருந்து வேணால் அறிவிக்கலாம். சொப்பனத்தில் சொல்லலாம், தரிசனத்தில் சொல்லலாம், தேவனுடைய வார்த்தை வரலாம், யாதோ ஒரு மனிதனிடத்திலிருந்து வரலாம். இந்த வேதத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு தீபமான வார்த்தைகளை நான் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போதுதான் பிழைக்க முடியும். ஏன்னா பிறந்திருக்கிற நாம் எல்லாரும் வேதத்தின் மகத்துவங்களை நாம் அறிந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு நிலைக்கு தகுந்த போல வாழ்க்கை வாழ்கிறது. ஒரு சில மனிதர்கள் ஒரு கிறிஸ்துவ போதர் குடும்பத்திலே வளர்கிறாங்க. ஒரு சில மனிதர் தேவனை அறியாமல் இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை தேவனை ஏற்றுக்கொள்கிறோம். இப்படி ஒவ்வொரு நிலையில் நாம் கடந்து வருவதனாலே நாம் எபிரேயரில் பார்த்த பங்கு வகை வகை திருவள்ளம் பற்றுகிறோம். தேவன வார்த்தை ஒவ்வொரு காலத்துக்குள்ளாக வெளிப்பெறுகிறது. மோசே வாழ்ந்த காலத்தில் சில சம்பவம் கிடைக்கப்படாமல் இருக்கலாம், புதிய ஏற்பாடு காலத்தில் சில காரியங்கள் அறிவிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் கடைசி காலத்தை தேசமாக சொல்லுவான். இப்போ இறைமார்க்கம் என்ன ஒவ்வொரு காலத்துக்குரிய விஷயங்கள் ஒவ்வொரு காலங்கள் நடைமுறைப்படுத்தும் போது என்ன பண்ணிடணும், நாம் இருதயத்தில் காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 107ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த ஒரு நிலையும் தேவனுடைய வசனத்தினாலே அவன் காத்து கொள்ள முடியும். தேவனுடைய வசனம் இல்லாமல் அவன் உயிர்ப்பிக்க முடியாது. தேவனுடைய வசனம் எப்படியாக மனிதனை எப்படியாக உயிர்ப்பிக்கிறதா பார்க்கிறோம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், முது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனாலே. வாலிப வயது என்பது ஒரு படம் எடுத்து ஆறுகிற பாம்பு கோப்பானது. அந்த வயதை எப்படி காத்து கொள்ள முடியும், எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா
தேவனுடைய வசனத்தினாலே என்று சொல்கிறது. தேவனுடைய வசனத்தை தான் அலங்கரித்து கொள்ளப்படும் போது, தன்னை அர்ப்பணிக்கப்படும் போது, தான் வாலி வந்து பூமியில் இருந்தபடியாக எந்த ஒரு பாவ சாபத்து உட்படாமல் தன்னை அவன் காத்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த பூமியில் காண ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய வசனத்தினால இப்படியா தன்னை காத்து கொள்ள முடியும். தேவனுடைய சிச்சையினால தன்னை காத்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை நம்மை குணப்படுத்துகிறது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்திமதியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதீர்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. என் கட்டளைகளை கைகொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. பிள்ளைகளை, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்கள் நற்போதகத்தை தருகிறேன். என் போதகத்தை விடாது இருங்கள். நான் தகப்பனே பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் உன் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது. என் கட்டளைகளை கைகள், அப்போது பிழைப்பாய். இந்த பூமிக்குள்ள ஒரு மனிதன் உயிரோடு இருக்கப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கட்டளை எப்படியாக கை கொள்ளப்பட வேண்டும், தேவனுடைய கட்டளைகளை காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறது. நான் என் தகப்பனு தாய்க்கு அருமையான பிள்ளையாக இருக்கிறேன். தேவனுடைய வசனத்தை நான் இருதயத்தில் காத்து கொள்ளப்படும் போது நான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லப்படுதா பார்க்கணும். ஆனால் ஒரு மனிதனை உயிருள்ளவனாக தேவ சமுதாயம் நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமே போதகம் என்று சொல்கிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைகொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தின் தீமை என்று உனக்கு முன்னாக வைக்கிறேன். ஒரு மனிதனை இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார், உனக்கு முன்பாக ஜீவனை வைக்கிறோம், நன்மையை வைக்கிறேன், மரணத்தை வைக்கிறேன், தீமையை வைக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? நீ பிழைத்து பெருகும்படிக்கு, நீ சுதந்திரத்து போகிற தேசத்தில் உன் தேவனே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும், உன் தேவனே கர்த்தர் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனை கட்டளைகளையும் நியாயங்களையும் கைகொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தேவனின் நாளைக்கான ஆசையாக இருக்கிறேன், அவர் வருகை எதிர்பார்த்து நாம் எல்லாம் நமக்கு முன்பாக 2 வைத்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் கேட்போம், தீமையிலன்னா நமக்கு நம்ம ஏன் போய் செய்ய போகிறலாம் கேள்வி கேட்போம். ஆனால் எந்த ஒரு பொருளும் 2 பிரகாசிக்கக்கூடியதான். அதான் அங்கே பிரச்சனையே. ஒரு மண்ணெண்ணெய், ஒரு பெட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பொருள் 2ம் பிரகாசிக்கக்கூடியது. அதை ஒரு 2 வீலரில் போட்டு காரில் போட்டு நம்ம பயணித்து கொள்ளலாம், நம்ம மேலே ஊற்றி கொளுத்தி விட்டுக்கலாம். அதை பூமிக்குள்ளே கொடுக்க போகிற ஒவ்வொரு பொருளும் 2ம் சார்ந்து இருக்கிறது. நம்ம கனவுல கேட்குறது எல்லாம் தீமைன்னு ஒன்று இல்லைன்னா ஆண்டவர் நான் ஏன் தீமை செய்ய போகிறேன்னு கேட்போம். ஆனால் பூமியில் உருவாக்க போகிற ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தா 2ம் சார்ந்து இருக்கிறது. அதான் பிரச்சனை. இப்படிப்பட்ட நிலைகள் இருப்பதனாலே நமக்கு ஞானத்தை அறிவும் கொடுத்துருக்கிறார். ஒரு பொருளை ஆராய்ந்து அறியக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம இல்லாமல் இருந்தால் சொல்லலாம், நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். இந்த பொருளை பயன்படுத்தினா என்ன நடக்கும் என்று சொல்லி அதன் அடிப்படைக்குள்ளாக காணப்படுவனாலே உனக்கு முன்பாக 2 வைக்கிறேன். நீ எதை எடுத்துக்கொள்கிறாயோ அது உன் சாரும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் பூமிக்குரிய கொடுக்கப்படுற ஒவ்வொரு நிகழ்வும் 2 சார்ந்து இருப்பதனால ஒன்றும் செய்ய முடியாது. அதை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தப்பிவித்துக் கொள்வதற்கும் உங்களை என்ன கொடுத்துருக்காரு? ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞானத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும்.
எதாச்சும் நம்ம தெரியாமல் ஒன்று நடக்குன்னு சொன்னால் கடவுள் நிச்சயம் நம்ம காப்பாற்றுவார். நாமளே தெரிஞ்சு போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவன் நமக்கு அறிவிக்கிற பல ரெண்டுமே உங்களை கைகள் ஒப்புவித்திருக்கிறான். நீ எதை எடுத்துக்கொள்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையின்படியாக முடிவாக காணப்படும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். நீதிமொழி 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. பேதமை விட்டு விலகுங்கள், அப்போது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறதே. அதான் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பேதமை இல்லாமல் எல்லாம் நிகழ்விட்டபடியாக விலகப்பட வேண்டும். ஒரு காரியத்தை செய்யப்படும் போது அதை அறிந்து நேர்த்தியாக செய்யணும். இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு செஞ்சோன்னா போய் மாட்டிக்கொள்வோம். அதை சொல்கிறா, பேதமையை விட்டு ஒரு காரியத்துடைய நிலையில் அறிந்து நாம் ஓட வேண்டும். இந்த காரியத்தை செய்து நாம் என்ன உண்டாக நாம் கண்காணித்து கடந்து போகப்பட வேண்டும். இல்லைன்னா நாம் மாட்டிக்கொள்வோம். பேதமை விட்டு விலகுங்கள், அப்போது பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நம்ம சந்தேகமாகவே அதை அறியாத காரியம் இருந்தால் விட்டுடணும். ஒரு காரியத்து தன்மைகளை அறிந்து நாம் செய்ய கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் வாசிப்போம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரபணிமா இருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவை உன் சிரசுக்கு அலங்காரமும் உன் கழுத்துக்கு சரபணியுமாய் இருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. நம்ம பெற்றெடுத்த தாய் தாப்பன் சொல்லி மாம்ச பிரகாரம் சொல்கிறது. உங்களை உருவாக்கின தாய் தாப்பனமாகிய தேவன் அவருடைய வார்த்தை நாம் கீழ்ப்படியப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு தாயும் தன் பிள்ளை கெட்டு போவதற்கு வாசலாக இருக்கவே மாட்டாங்க. தன் பிள்ளைகள் நல்லா இருக்கப்பட வேண்டும் தான் எதிர்பார்ப்பார்கள். நம்ம போய் ஞானவான் போல் நினச்சிக்கிட்டு நான் மீறி கடந்து போனோம்னா நான் வாழ்க்கை அப்படியே கெட்டு போய்விடும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வசமான சொல்லுகிற பிரகாரம் தான் பெற்றோருக்கு தன் பிள்ளைகள் கீழ்ப்படியப்பட வேண்டும். ஆவிக்குரிய தாப்பனாகிய பிதாவுடைய வார்த்தைக்கும் தீர்க்கதரிசனமாக அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு அப்படியாக நான் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாக பிழைப்போம். அந்த கடைசி காலத்தில் காணப்படுகிற ஒரு கடினமான காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். காலத்தை அறிய முடியாமல் நிலை ஓடிக்கொண்டிருக்கிறோம். அக்கரும் பாவங்களும் பலமாக பிரவேசித்து கொண்டிருக்கிறது. சத்துராய் சாத்தான் கெர்சிகிற சிங்கமல் எவனை விட சுற்றி வகை தேடி தெரிகிறான். நமக்கு முன்னால் கன்னிகளை வைத்து நாம் வீழ்த்த பார்க்கிறான். ஆனால் நான் ஒரு வெளிச்சத்தின் வழியில் காணப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனத்தை நாம் காத்து கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய வசனத்தை விட்டுட்டால் நிச்சயம் என்ன பண்ண முடியாது. இந்த அக்கிரமும் பாவம் நிறைந்த உலகத்தில் நான் ஒருபோதும் தன்னை காத்து கொள்ள முடியாது. ஏன்னா பிசாசனபடியாக அவன் மறைந்திருந்து வேட்டையாடுகிறான். அவன் சிந்தையை நம்மளால் அறிய முடியாது. அவன் அதிகாரம் உள்ளவன், நம்மளை ஏமாற்றியவன். ஆனால் தேவனுடைய வசனத்தில் தேவனுடைய வெளிச்சத்தில் நீ காணப்பட்டீங்கன்னா ஒன்று நாமளும் காப்பாற்றி கொள்ளலாம். தேவனும் நமக்கு உதவி செய்து என்ன பண்ணுவார், நம்மை காப்பாற்றி கொடுப்பார் என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அந்த கடைசி காலத்தில் காணப்படுகிற வேதம்படியாக நமக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக உருவாக்குகிறது. தேவனுடைய கட்டளை எப்படியாக ஒரு விளக்காக உங்கள் முன்பு நிற்கிறது. போதகருடைய உபதேசங்கள் சிச்சைகளை நாம் கேட்டு நடக்கப்படும் போது அவனுடைய வாழ்க்கையில் வழியாக ஒரு ஜீவன் உண்டாகுது என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் நாம் கடைசி காலத்தை எதிர்பார்க்கிற மரணத்தை நாம் ஜெயிக்கப்பட வேண்டும். பாவத்தை நாம் ஜெயிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட எந்த ஒன்றை நாம் அடைந்து கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவு.
சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கும் வாசலை திறவுங்கள். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவனுடைய ராஜ்யம், தேவ சமுதாயம் கடந்து போவதற்கு சத்தியத்தை நாம் கை கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் சத்தியத்தை கை கொள்ளாமல் எந்த ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது, தேவனை நாம் அடைய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தோட வாசிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆனால் மனித குலத்தில் மறுமைக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, இம்மைக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சத்தியத்தை ஒரு மனிதன் கை கொள்ளப்படும் போதுதான் அவன் விடுதலை அடைய முடியும். சத்தியத்தை கை கொள்ளாமல் நான் வாஞ்சிக்கிறேன் எதிர்பார்க்கிறேன்லாம் சொன்னால் நம்ம அடைய முடியாது. தேவனுடைய வார்த்தை என்னதென்று அறிந்து அதை கை கொண்டு கடந்து போகும்போதான் நான் பூமிக்கிற வாழ்க்கையில் விடுதலை அடைய முடியும். அதனால் கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ சந்ததி, இந்த பூமியில் இருக்கிற மனிதனை நாம் ஜெயிக்க வேண்டிய காரியமே இருக்கலாம், அதிகார தத்துவத்தில் இருக்கிற மனிதனை நாம் ஜெயிக்கக்கூடிய காரியமே இருக்கலாம், சத்ருவா சாத்தானை ஜெயிக்கக்கூடிய காரியமே இருக்கலாம். சத்தியம் பிரதானது. 3 காலத்தை நமக்கு வடிவமைத்து வைத்திருக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், வருகாலம். எந்த ஒரு காலமாக இருந்தாலும் வேதத்துடைய வசனங்கள் அப்படியாக நமக்கு ஒரு கண்ணாடி போல இருக்கிறது. ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு பெரிய வெளிச்சமாக காணப்படும் வேதத்தை நாம் ஆராயப்பட வேண்டும். வேதத்தின் பல பகுதிகளாக காணப்படுகிற கட்டளை நமக்கு முன்பாக ஒரு வெளிச்சமாக கடந்து போகிறது. வேதத்தில் பிரசங்கிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர் உள்ள மனிதனாக நிறுத்துகிறது என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் போதகருடைய வார்த்தைகளை கேட்டு பூமியில் இருக்கிற எல்லா நிலையும் நாம் தப்பித்துக் கொள்வதற்குபடியாக போதக சிச்சையே நமக்கு ஜீவனுள்ள வழி என்று சொல்கிறது. அதனால் வேதத்துக்கு கொண்டு நாம் தேவன் நமக்கு கொடுக்கிற நிலைப்படுத்தி எந்த ஒரு வார்த்தையும் நாம் அற்பமாக எண்ணாமல் அதை ஒரு உயிருள்ள வார்த்தை என்று நம்பி நாம் கை கொள்ள போகும்போதும் நாம் ஜீவனோடு இருந்து தேவனை சந்திக்கலாம் என்று தேவன் நாம் கேட்டுக்கொண்டும் தேவன் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.